Good morning children. Today we are going to see about meiosis or otherwise call it as reduction division. The term meiosis was coined by Farmer in 1905. It is the kind of cell division that produces the sex cells or the gametes. So meiosis யார் கண்டுபிடிச்சது அந்த வேர்டு வந்து Farmer 1905. So இந்த cell division வந்து எங்க நடக்கும்னா reproductive cells, that is sex cells or the gametesல நடக்கும். It is also called reduction division because the chromosome number is reduced to haploid from the diploid. So வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் கிட்ட இருந்து diploid number of chromosomes இருக்கும். அதுவே வந்து daughter cell ஃபார்ம் ஆகும்போது half of the chromosomes தான் இருக்கும். So it is called as reduction division. Meiosis produces 4 haploid daughter cells from the parent cell. So இதில் பார்த்தீங்கன்னா parent cell இருந்து எத்தனை daughter cells ஃபார்ம் ஆகும்னா 4 daughter cells வந்து ஃபார்ம் ஆகும். Meiosis consists of 2 divisions. They are meiosis பார்த்தீங்கன்னா எத்தனை division இருக்குன்னா they consist of the 2 division. One is heterotypic division, another one is homotypic division. Heterotypic division வந்து first meiotic division, homotypic division வந்து second meiotic division. Heterotypicனா different daughter cells வந்து differentா இருக்கும், homotypicனா daughter cells வந்து சேமா இருக்கும். First you see the heterotypic division. It divides the diploid cell into 2 haploid cells. So வந்து இதில் பார்த்தீங்கன்னா diploid cell அதாவது 2n வந்து divide ஆகி it produces the 2 haploid cells. தனித்தனியாக வந்து n வந்து produce பண்ணும். The daughter cells resulting from this division are different from the parent cell in the chromosomes number. So இதிலிருந்து ஃபார்ம் ஆகிற daughter cells வந்து parent cell இருந்து differ ஆகும், the chromosome numberும் differ ஆகும். This consists of 5 stages. So இதில் பார்த்தீங்கன்னா 5 stages. One is prophase 1, anaphase 1 and metaphase 1, cytokinesis, telophase 1. ஸோ இந்த ஃபேஸஸ் பார்க்கும்போது இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதுனால எல்லாம் வந்து மியாசிஸ் 1ன்றதுனால 1 மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொஃபேஸ் 1 பார்க்கலாம். ப்ரொஃபேஸ் 1 டேக்ஸ் எ லாங்கர் டியூரேஷன் அண்ட் இஸ் சப்டிவைடட் இன்டு 5 ஸ்டேஜஸ். தே ஆர் த லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கைட்டின், டிப்ளோட்டின் அண்ட் டயாகைனசஸ். ஸோ ப்ரொஃபேஸ் 1 வந்து லாங்கர் டியூரேஷன், ஏன்னா இதில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது, 5 ப்ராசஸ் நடக்கு. So what are they 5 process? You know, see here. First we see leptotin. Leptona thin, T na thread. Thin thread like அந்த chromosomes வந்து coiled-ஆ இருக்கும், செல்லுக்குள் நியூக்ளியஸ்குள்ளார வந்து coiled-ஆ வலை மாதிரி சுற்றி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த chromosomes எப்படி ஆகுனா become uncoiled. அந்த coiled-ஆ இருக்கிறது uncoiled-ஆ மாறிடும் and assume long thread-like structure and take up a specific orientation inside the nucleus. தனித்தனியாக பிரிஞ்சு வந்து த்ரெட் மாதிரி மாறிடும், அது வந்து நியூக்ளியஸில் பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கும். தே ஃபார்ம் ஏ பேக் பொக்கே ஸ்டேஜ். பொக்கேனா ஃப்ளவர் பொக்கே மாதிரி மாறினால இட் இஸ் கால்ட் ஆஸ் பொக்கேட் ஸ்டேஜ். ஸோ யூ சி த லெப்டோட்டின் ஸ்டேஜ் ஆஃப், சி திஸ் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் லெப்டோட்டின். ஸோ லெப்டோட்டின் ஸ்டேஜில் வந்து குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அன்காயில்டாக மாறிட்டு இட் பிகம்ஸ் தின் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த தின் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இங்கே பாருங்கள் டயக்ராம் அந்த க்ரீன் கலரில் சென்டரில் இருக்குது தான் சென்ட்ரோமியர். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ஆகிட்டு இட் ஃபார்ம்ஸ் த சிஸ்டர் குரோமோசோம்ஸ். சிஸ்டர் குரோமோசோம்ஸ்னால் வந்து சேமாக இருக்குது தான் வந்து சிஸ்டர் குரோமோசோம்ஸ். நெக்ஸ்ட் யூ சி ஜைகோட்டின். ஜைகோன்னா அட்ஜாயினிங் 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ், அதாவது சேமாக இருக்கிறது தான் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து நாங்கள் அப்ரோச் ஈச் அதர் அண்ட் பிகின் டு பேரிங், ஒன்னோடு ஒன்று சேர்ந்து பேரிங் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி பேரிங் ஆஃப் த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் சினாப்சிஸ். அந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் வந்து பேரிங் ஆகிறது என்ன சொல்கிறோம், சினாப்சிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் ஜைகோட்டின். இந்த ஜைகோட்டினில் வந்து ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ், அதாவது ரெட் கலராக இருக்கிறது வந்து ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம், இட் இஸ் கெட்டிங் ஃப்ரம் த ஃபாதர். இப்போ வந்து ப்ளூ கலர் வந்து இட் இஸ் கெட்டிங் ஃப்ரம் த மதர். அது வந்து டபுள் ஆகிறதா வந்து என்ன சொல்கிறோன்னா சினாப்சிஸ்ன்ற பேரிங், அதாவது ஜாயின் ஆகுது, சேம் ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஜாயின் ஆகுது தான் சினாப்சிஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் பாரு, பேக்கட்டின் ஸ்டேஜில் வந்து பேக்கஸ்னால் திக்கு, அந்த குரோமோசோம்ஸ் வந்து திக்காக மாறுது, ஆர் விசிபிள் அண்ட் லாங் பேர் ட்விஸ்டட் த்ரெட்ஸு. அது நல்லா கிளியராக தெரியும், லாங் ஆகும், பேர்டு ட்விஸ்டட் த்ரெட்ஸாக இருக்கும். த பேர் ஆர் ஸோ ஃபார்ம்டு ஆர் கால்ட் த பைவேலன்ஸ். ஸோ அது ரெண்டாக மாறுறது என்ன சொல்கிறோம், பைவேலன்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ப்ளூ கலரில் இந்த பாக்ஸில் இருக்குது பாரு, அது பைவேலன்ஸ். ஈச் பைவேலண்ட் now contain the 4 chromatids. ஸோ ஒவ்வொரு பைவேலண்ட்டில் எத்தனை குரோமோட்டிட்ஸ் இருக்குது, 4 குரோமோட்டிட் இருந்தால் அது என்ன சொல்கிறோம், டெட்ராய்டு ஸ்டேஜ்னு சொல்கிறோம்.
Next you see pack 18 na thick, packers na thick. The chromosomes are visible as long pair twisted threads. So chromosomes வந்து visible நல்லா clear-ஆ தெரியற மாதிரி இருக்கும். long pair and the twisted-லா இருக்காது, வளைஞ்சிலாம் இருக்காது, thread மாதிரி மாறிடும். The pairs so formed are called the bivalence. அது மாதிரி pairing-ஆ மாறுதுன்னா சொல்றோம் bivalence. biனாலே 2-ஆ மாறுது, duplication நடக்குது. Each bivalent now contains the 4 chromatids. ஒவ்வொரு bivalentலயும் பார்த்தீங்கன்னா chromatids, அந்த ஒவ்வொரு arms-உம் ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன், அதுதான் வந்து chromatids. 4 chromatids இருந்தா அது என்ன சொல்றோம் tetrad stage. Homologous chromosomes of each pair begin to separate. இப்போ homologous chromosomesல என்ன ஆகும்னா ஒவ்வொரு பேரும் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிக்குது. They do not completely separate but remain attached together at one or more points by X-shaped arrangement known as chiasmata. இப்போ இந்த homologous chromosome வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து என்ன ஆகுனா செப்பரேட் ஆரம்பிக்கும். அது மாதிரி அது எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடம் வந்து ஒரு என்ன ஃபார்ம் ஆகுனா எக்ஸ் ஷேப்பாக மாறும். அது என்ன சொல்கிறோன்னா chiasmataன்றோம். The chromatids break at this point and the broken segment may be interchanged, crossing over. As a result, the genetic recombination takes place. ஸோ அந்த இடத்துல வந்து அது உடஞ்சி என்ன ஆகுன்னா அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இந்த குரோமோசோம்லேருந்து அந்த இன்னொரு குரோமோசோம்க்கு வந்து மாறுறதை வந்து நான் சொல்கிறேன் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். See the next stage, diplotin. Each individual chromosomes are bivalent begin to split longitudinally into 2 similar chromatids. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம்ஸ் பைவேலண்ட் இருக்கு இல்லையா, அந்த பைவேலண்ட் ரெண்டாக இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுனா ஸ்ப்ளிட் ஆகும். லாங்கிடியூடில் நீட்டாக வந்து என்ன ஆகுனா ஸ்ப்ளிட் ஆகிட்டு 2 similar chromatids-ஆக ஃபார்ம் ஆகும். The homologous chromosomes repel each other and separate. The homologous chromosomes வந்து என்ன ஆகுனா செப்பரேட் ஆரம்பிக்கும். Chiasmata begin to move along the length of the chromosome from the centromere towards the end of result in terminalization. ஸோ இதில் இந்த chiasmata வந்து அதனுடைய லென்த் வைஸில் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். எதை நோக்கினா சென்ட்ரோமியரை நோக்கி. இந்த ப்ராசஸ் வந்து என்ன சொல்கிறோன்னா டெர்மினலைசேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் டயாகைனசிஸ். The paired chromosomes are shortened and thickened. இப்போ வந்து அந்த பேரிங் ஆன குரோமோசோம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா it becomes short and thick. The nuclear membrane and nucleolus begin to disappear. இப்போ nuclear membrane nucleolus என்ன ஆக ஆரம்பிக்குது, டிஸப்பியர் மறைய ஆரம்பிக்குது. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மேக் தேர் அப்பியரன்ஸ். ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இந்த 2 சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் பாரு. இட் ஃபார்ம்ஸ் த எக்ஸ் ஷேப்டு அரேஞ்ச்மெண்ட். அதுதான் என்ன சொல்கிறேன் எக்ஸ் ஷேப்டு. அதாவது இங்கே ப்ளூ கலர் வந்து இந்த எல்லோ கலரில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லோ கலர் வந்து இந்த ப்ளூ கலரில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, கட் ஆகிட்டு அங்கே. அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் chiasmataன்னு சொல்கிறோம். அப்போ வந்து என்ன ஆகுனா இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ரீகாம்பினேட் இருக்கும். அதாவது ஜீன்ஸ் வந்து அதனுடைய பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூ see the stage diagenesis. டயாகைனசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம்ஸ் வந்து எப்படி ஆகும், ஷார்ட் அண்ட் திக்காக இருக்கும். அப்புறம் நியூக்ளியர் மெம்பரேன் நியூக்ளியோலஸ் வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஹியர் யூ see the ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இங்கே இருக்க பாரு, கொடுத்துருக்காங்க பாரு. அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஃபார்ம் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் யூ see the metaphase 1. The chromosomes moves towards the equator and finally they orient themselves on the equator. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா குரோமோசோம்ஸ் வந்து ஈக்வேட்டார் நோக்கி மூவ் ஆகுது. they are arranged in the equator plate. ஆல்ரெடி நம்ம மைட்டோசிஸில் படிச்சோம் இல்லையா, அது ஈக்வேட்டார் பிளேட்டில் வந்து குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. The 2 chromatids of each chromosomes do not separate. ஸோ அந்த குரோமோட்டோய்டு வந்து அதுலேருந்து குரோமோசோம்ஸ்லேருந்து செப்பரேட் ஆகாது. The centromere does not divide because the centromere வந்து டிவைட் ஆகலை, அதனால் வந்து இங்கே வந்து டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அனாஃபேஸ் 1 பாருங்க. Each homologous chromosomes with its 2 chromatids or undivided centromere move towards the opposite poles of the cell. ஸோ இதில் இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோமு அந்த 2 குரோமோட்டிட் அன்டிவைட் ஆகாத அந்த சென்ட்ரோமியர் எல்லாமே சேர்ந்து இட் கேன் பி மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் போல்ஸ். திஸ் ஸ்டேஜ் ஆஃப் குரோமோசோம் இஸ் கால்ட் அஸ் டயாட். இது மாதிரி இருக்கிற அந்த குரோமோசோம் என்ன சொல்கிறோம், டயாட்னு சொல்கிறோம். See the last stage in meiosis 1, telophase 1. The haploid number of chromosomes after reaching their respective poles become uncoiled. ஸோ அந்த haploid number of chromosomes வந்து மூவ் ஆகிற உடனே ஒவ்வொரு போல் நோக்கி மூவ் ஆன உடனே அது எப்படி ஆகுதுன்னா அன்காயில்டு அண்ட் எலாங்கேட்டட். அது வந்து அன்காயில்டா அண்ட் எலாங்கேட்டட் நீண்டு மாறிடுது. நெக்ஸ்ட்டு
the nuclear membrane, the nucleolus reappear and thus two daughter nuclei are formed. ஸோ நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் திருப்பியும் வந்து வர ஆரம்பிக்குது, தோன்ற ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா 2 டாட்டர் நியூக்ளியர் வந்து ஃபார்ம் ஆகுது. See, this is the metaphase 1. இதில் metaphase 1லனா பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம்ஸ் எங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு பாரு, நடுவில் அந்த ஈக்குவேட்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இதில் வந்து குரோமோட்டிட்ஸ் வந்து குரோமோசோமோட அப்படியே வந்து அட்டாச் ஆகிருக்கும், வந்து செப்பரேட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பாரு, இது அனாஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் வந்து அந்த குரோமோட்டிடோடு அப்படியே இருக்கும், சென்ட்ரோமியரும் இருக்கும், குரோமோட்டிடும் இருக்கும், அப்படியே ஜாயின் ஆகி they can move towards the opposite pole நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் டீலோஃபேஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கேன் பி ரீச்சிங் டுவர்ட்ஸ் த போல்ஸ். ஒவ்வொரு போல் நோக்கி போனோம்னா என்ன ஆகுதுன்னா இட் ஃபார்ம்ஸ் த 2 டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது. நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியலஸும் இதில் ரீஅப்பியர் ஆரம்பிக்குது. அப்போ மியாசிஸ் 1ல் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகுது, எத்தனை டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகுதுன்னா 2 டாட்டர் நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் யூ சி த சைட்டோகைனசிஸ். திஸ் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் சைட்டோகைனசிஸ். அதாவது சைட்டோகைனசிஸ்னா என்னன்னா த சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் அக்கர்ஸ். ஸோ அந்த சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகி அண்ட் 2 ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி 2 ஹாப்ளாய்ட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. என்னது சைட்டோகைனசிஸ் 1. So next division, homotypic division. In this division, the 2 haploid cells formed during the first meiotic division divide into 4 haploid cells. So in the division la வந்து meiosis 1ல form ஆன the 2 haploid cells வந்து it undergoes division. So இது divide பண்ணி என்ன ஆகுதுன்னா 4 haploid cells வந்து form ஆகுது. The daughter cells are similar to the parent cell in the chromosome number. So இதில் form ஆகிற daughter cells வந்து parent cell இருக்கிற மாதிரியே chromosome number இருக்கும். So it is called as homotypic division. It consists of 5 stages. இதிலையும் பார்த்தீங்கன்னா 5 stages இருக்கும். Prophase 2, metaphase 2, anaphase 2, telophase 2, cytokinesis 2. Okay, it is similar to the mitosis. எப்படி நம்ம மைட்டோசிஸில் பார்த்தோம்னா அதே மாதிரியா சேமாக தான் இருக்கும். Prophase 2ல பாரு, the centriole divides into 2. So centriole வந்து 2 டிவைட் ஆகும். Each one moves to the opposite poles. So ஒவ்வொரு சென்ட்ரியோல வந்து ஒரு ஆப்போசிட் போலை நோக்கி போகும். Asters and spindle fibers appear, nuclear and nucleolus disappear. So இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டரும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் அப்பியர் ஆகும். நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் டிஸ்அப்பியர் ஆகும். Then metaphase 2ல the chromosomes get arranged on the equator. chromosomes வந்து எங்கே இருக்கும், அந்த ஈக்குவேட்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும், அதாவது ஈக்குவேட்டரியல் பிளேட்டில் 2 chromatids are separated. இதில் வந்து 2 chromatids வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் anaphase 2ல the separated chromatids become daughter chromosomes and move to opposite poles. ஸோ அதில் வந்து chromatids chromosomes செப்பரேட் ஆனது என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட் போல் நோக்கி நகர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் telophase 2 லாஸ்ட் ஸ்டேஜில் the daughter chromosomes are center, the nuclear membrane and nucleolus appear. ஸோ daughter chromosomes வந்து சென்டரில் இருக்குது, நியூக்ளியர் மெம்பரேனும் நியூக்ளியோலஸும் திருப்பியும் வந்து அப்பியர் ஆகுது, ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சைட்டோகைனசிஸ் 2னா 2 cells are formed from each haploid daughter cells resulting in the formation of 4 cells with haploid number of chromosome. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 2 cells ஃபஸ்ட்டு meiotic divisionல ஃபார்ம் ஆன இது வந்து haploid daughter cells வந்து டிவைட் ஆகி it forms the 4 haploid number of chromosomes இருக்கிற 4 daughter cells வந்து ஃபார்ம் பண்ணுது. Significance of meiosis: the constant number of chromosomes in a given species is maintained by meiotic division. So meiotic divisionல பார்த்தீங்கன்னா இந்த chromosomes நம்பர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது சேஞ்சஸ் வந்து எதுவும் இருக்காது. See the differences between mitosis and meiosis. This is your today's homework. mitosis and meiosis differences தான் வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. மைட்டோசிஸ் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குன்னா இட் அக்கர்ஸ் somatic cells, பாடி செல்ஸில் நடக்கும். meiosis வந்து it occurs in reproductive cellsல நடக்கும். Then mitosis involved in the growth and occurs continuously throughout the life. ஸோ வந்து இதனுடைய நம்மளுடைய வளர்ச்சி இருக்கிற வரைக்கும் வந்து கண்டினியூஸாக நம்ம லைஃப் ஃபுல்லாக நடக்கும். பட் மியாசிஸ் வந்து involved in the gamete formation only during the reproductive active age. gamete formation அப்போ reproductive ஸ்டேஜில் தான் நடக்கும். அடுத்தது வந்து மைட்டோசிஸ் வந்து it consists of the single division. மியாசிஸ் வந்து 2 division இருக்குது, 1 and 2 இருக்குது.
தென் 2 daughter haploid cells are formed. 2 haploid daughter cells தான் diploid daughter cells தான் ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மியாசிஸில் வந்து 4 haploid daughter cells வந்து ஃபார்ம் ஆகும். தென் மைட்டாசிஸில் பார்த்தீங்கன்னா the chromosomes number in the daughter cells is similar to the parent cell. குரோமோசோம் நம்பர் வந்து பேரண்ட் செல் மாதிரி சேமாக இருக்கும். பட் இதில் வந்து the chromosome number in the daughter cell is just half of the parent cell. பேரண்ட் செல்லேருந்து பாதி தான் இருக்கும் குரோமோசோம் நம்பர். லாஸ்ட் ஒன் இஸ் identical daughter cells formed. இதில் daughter cells வந்து are not similar to the parent cell. Thank you children. Have a nice day.